அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மிஸ் டே அண்ட் நைட் ட்ராமாவோட எபிசோட் 3 பார்க்க போகிறோம். எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் அவங்களுக்கு கார் இடிக்கிற மாதிரி ஸ்டாப் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கார் இடிக்கல, கொஞ்சம் முன்னாடியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இவங்க பயத்தில் அந்த ஃபைலெல்லாம் கீழே போட்டு ஒரு மாதிரி பயமாக அந்த காரை பார்க்குறாங்க. கொஞ்சம் நேரமாக அந்த காரை பார்க்குறாங்க. அந்த காருக்குள்ளே யார் இருக்காங்கன்னே தெரியல. அது அந்த சைக்கோ கில்லரோட கார். அவன் ஹீரோகிட்ட இருந்து தப்பிச்சு இந்த வழியாக வரப்போ இந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படியே நிறுத்திட்டான். அப்புறம் இந்த ஷீட்டு பறந்து போய் அவங்க கார் மேலே விழுந்துருச்சு. இவ எடுக்க போகிறப்ப இவளையும் கொள்ளலாமான்னு சைக்கோ கில்லர் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு கிட்ட வந்தோன்னே டோர் கதவை ஓப்பன் பண்ணிடுறான். ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இறங்க போகலான்னு நினைக்கிறப்போ ஹீரோ அவன் பேரை சொல்லி கத்திக்கிட்டே ஓடி வராங்க. ஹீரோ பிடிச்சிருவாங்கன்னு பயந்துட்டு அந்த சைக்கோ கில்லர் ஓடி போயிடுறான். கிட்ட இந்த லேட் நைட்டில் நீ எதுக்கு வந்த, அந்த காரை நீ பார்த்தியா, அந்த நம்பர் பிளேட்டை பார்த்தியான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை, நான் சும்மா ஜஸ்ட் பார்த்துட்டு தான் இருந்தேன், அது சில்வர் கலர் ஏயூவின்னு சொல்லி சொல்கிறாங்க. நல்லா யோசிச்சுப்பார், ஒரு சின்ன ஸ்மெல் கூட நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கார்லேருந்து ஒரு யுனிக்யூ ஸ்மெல் வந்துச்சு. அது இது வரைக்கும் நான் எங்கேயுமே ஸ்மெல் பண்ணதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, வேறு ஏதாவது? நான் எதையுமே பார்க்கலையே. சரி, எதுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இந்த லேட் நைட்டில் நீ திரும்ப இங்கே வர, உங்கள் ஃபைல் கண்டுபிடிச்சிருச்சு, உங்ககிட்ட கொடுக்கலான்னு தான் நான் மெசேஜ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலெல்லாம் எடுத்து பொறுக்கி அவங்க கையில் கொடுக்குறாங்க. சரி, இனிமேல் தனியாக நைட் நேரத்தில் எங்கேயும் வராத, வா உன்னை நானே ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அப்பா அம்மா அவங்க வராங்களான்னு சொல்லி அப்படியே காவல் காத்துட்டே இருக்காங்க. காரை பார்த்தோன்னு உடனே உள்ளே ஓடிடுறாங்க. காரை விட்டு இறங்கினோன்னே அவன் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறான். உள்ளே வந்தோன்னே அம்மா அவர் யார், இந்த நேரத்தில் என்னைக்கு வெளியே உட்காந்துருக்கீங்க, பயமாக இருக்குது, ஏன் பயமுடுத்துறீங்கன்னு கேட்குறாங்க. நீயே இவ்வளோ லேட்டாக வந்த சொல்லிக்கலாம்ல, அவங்க உள்ளே வராமல் போகிறாங்க அப்படிலாம் கேட்குறாங்க. அவங்க யாருன்னு கேட்டதுக்கு நான் காலையில் பேசுகிறப்பா டயர்டாக இருக்குன்ட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போய் படுத்து அவளுக்கு ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃபைல்ஸ் இருந்தது ஞாபகம் வரும். இன்றைக்கி இவன் நின்றுக்கிட்டு இருந்த இடம்தான் அந்த ஃபைல்ஸில் இருந்தது. அதைவே யோசனை பண்ணிட்டு படுத்துட்ருக்கா. நம்ம ஹீரோவும் போய் அந்த ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணியிருப்பா. அதில் ஒரு பேஜ் மட்டும் மிஸ் ஆகுது. அது என்னடா இந்த ஒரு பேஜ் மட்டுமே மிஸ் ஆகிட்டுருக்கேன்னு யோசிக்கிறாரு. ஃபைலை பார்த்தோன்னே அவங்களுக்கு பழசு ஞாபகம் வருது. அது என்னென்னா அவங்க அம்மாவும் இதே மாதிரி ஒரு சைக்கோ கில்லரால் தான் இறந்து போயிருப்பாங்க. அதை யோசிச்சிட்டே இருக்காரு. இதே சேம் டைம் நம்ம சைக்கோ கில்லரை காமிக்கிறாங்க. அவன் ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இருக்க அந்த இடத்துல காரை நிப்பாட்டி அந்த காருக்குள்ளேருந்து ஒரு டெட் பாடி எடுத்து கீழே போடுறான். அந்த டெட் பாடியை எடுத்துகிட்டு உள்ளே போய் ஒரு டேபிள் மேலே போட்டு கத்தியெல்லாம் கழுவி அதை கண்டந்தண்டமாக வெட்டுறான். அந்தளவுக்கு அவன் சைக்கோ கில்லர். அப்புறம் இன்றைக்கி நம்ம ஹீரோயின் பார்த்து ஞாபகம் வருது. ஹீரோ பேரை சொல்லி கூப்பிட்டது ஞாபகம் வருது. உடனே அவன் பேரை ஞாபகம் வச்சு ரத்தத்தால் அந்த பேரை எழுதுறான். அவள் பேரை சத்தமாக சொல்கிறான். அடுத்த டார்கெட்டு அவளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உடனே போய் இவங்க பேரை சொன்னோன்னே நம்ம ஹீரோயினுக்கு முழிப்புலேருந்து முழிப்பு வந்துடுது. இது ரொம்ப அன்ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு. அவங்களும் யோசனை பண்ணிகிட்டே படுத்திருக்காங்க. இந்த நாள் காலையில் ஆஃபீஸ் போகிறாங்க. அங்கே ஆஃபீஸ் போகிறோன்னா அந்த மேடம் பொண்ணு அவங்களுக்கு ஹெட்செட் கொடுக்குறாங்க. இவங்க யோசிக்கிறாங்க என்னதுன்னு. இது உங்களோட தான், நேற்று மிஸ் பண்ணிட்டீங்க, ஒருத்தவங்க கொடுத்தாங்க, இந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இது நம்மளோடது இவங்களுக்கு எப்படி தெரியும்னு யோசனையாக இருக்குது. அடுத்து ஹீரோ டிடெக்டிவ்க்கு கால் பண்ணி நீங்கள் கொடுத்த ஃபைலில் ஒரு பேஜ் மட்டும் மிஸ் ஆகிருக்கு, அது எப்படின்னு கேட்குறாரு. இவர் அந்த ஃபைலை பார்த்துட்டு அந்த ஃபைலில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு பேஜ் இல்லாமல் தான் இருந்துச்சு, அந்த டீட்டெயில்ஸ் எங்கே போச்சுனே தெரியல அப்படிங்கிறாரு. இவர் ஓ அப்படியா அப்படின்னு சரின்னு சொல்கிறாரு. அடுத்து ஆஃபீஸில் எல்லோரும் கூடி இருக்காங்க. அதில் டிவி பார்க்குறப்போ நம்ம பாட்டி ஹீரோயின் பார்த்திங்கன்னா நம்ம அந்த சீரியல் ஹீரோவை காப்பாற்றினதை வீடியோவாக ஓடிட்டுருக்கு. இந்த லேடியை எங்கேயோ பார்த்துருக்கோமேன்னு சொல்லி எல்லோரும் யோசிக்கிறப்போ, ஓ நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிற அந்த கிளீனிங் லேடி தான் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எல்லாருக்குமே ஒரே ஹாப்பியாக இருக்குது. உடனே அவங்கள போட்டு இது வீரப்பெண்மணி பிலீவபிள், இந்த பாட்டினால் இப்படி முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய போஸ்டர்லாம் போட்டு அவங்கள ஆகவும் புகழ்கிறாங்க. இது அந்த ஆஃபீஸ்க்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்களுக்கு எல்லாரையும் கூட்டி வச்சு அவங்களுக்கு பாராட்டு பண்ணி பொக்கையும் சின்ன கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாங்க. அது அந்த பாட்டிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களை மாதிரி திறமையானவங்க இந்த வயசில் இருக்கிறது எங்களுக்கு ஆச்சரியம் தான், நீங்கள் எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, இவங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். அவங்க கூட வேலை செய்கிற இன்னொருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவர் இப்போ இவங்க கூட சேர்ந்து புதுசாக வேலைக்கு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே அங்கே கேண்டீனில் உட்காந்து பேசிட்டு புதுசாக சேர்ந்தார்ல அவர் ஏதோ ஒரு மெடிக்கல் சென்டரோட டைரக்டர் போல். அவங்க எதுக்கு இந்த ஜாப்க்கு வராங்க, இந்த ஜாப்க்கு வர்றது அவ்வளோ ஈஸியாக, போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு இப்படிலாம் வரலாமான்னு யோசிச்சுட்ருக்காங்க. அப்புறம் நீங்கள் இன்றைக்கி பண்ண வேலை ரொம்ப சூப்பர், நீங்கள் காப்பாற்றினீங்க தெரியுமா. அவர் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய செலிப்ரிட்டி, நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, நான் எதை எதிர்பார்த்து ரிட்டன் கிடைக்குன்னு சொல்லி நான் எதிர்பார்த்து இதெல்லாம் பண்ணலை,
பரவாயில்ல, நீங்கள் ரொம்பவே கிரேட் தான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் புகழ்ந்துட்டுருக்காங்க. அடுத்து ஒரு கார் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டு கிட்டே இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோவோட கார் தான். அந்த இப்போ ஹெல்ப் பண்ணதுக்காக அந்த பாட்டிமாவுக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்க வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு. இவங்களோட அட்ரஸ் தான் அந்த பாட்டியாக இருக்கிறவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க வீடு நினச்சி அந்த கிஃப்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. தூங்கிட்டு இருந்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணி கதவை தட்டிகிட்டே இருக்காங்க. யார் தான் வேணும், ப்ளீஸ் ப்ளீஸ் நாங்கள் உங்களை பார்க்க தான் வந்திருக்கோம். அந்த ஹீரோ பேர் சொல்லி அவரோட மேனேஜர் நான், தயவு செஞ்சு கதவை திறங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களும் வேண்டாம் வெறுப்ப கதவை திறக்க கொண்டு வந்து கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவன் ஹீரோயினியோட ஃப்ரெண்டுக்கு புரியவே இல்லை. என்னடா இதுன்னு சொல்கிறப்ப தான் இந்த ஹீரோ வந்திருக்காரு, கீழே இருக்காரு, அவர் தான் கிஃப்ட் கொடுத்தாருன்னு சொல்லி ஓடி போய் பார்த்தா அந்த காரு அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவ தான் வந்து கிஃப்ட் கொடுத்தாருன்னு கேட்டதுக்கு ஆமாம் அவர் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லணும்னா அவளுக்கா ஷாக், அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சி போய் நின்று பார்த்துட்ருக்கா. அடுத்து இங்கே ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க வந்து நம்ம ஹீரோவோட ரூமை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. அவங்களோட அந்த நேம் போர்டெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க கொடை இவர்னா ஹீரோயின் மூலமாக எரிஞ்சு போனங்காட்டி அந்த கொடையை வாங்கி அவங்களுக்கு கொண்டு வரக்காக அந்த கூட டான்ஸ் ஆடிட்டு கொண்டு வந்து அவங்க ரூமில் பத்திரமா வைக்கிறாங்க. அங்கேருந்து கிளம்ப போகிற பார்த்தா ஒரு பாக்ஸ் பார்க்குறாங்க. அந்த பாக்ஸ் என்னென்னா ஹெட்செட் பாக்ஸு. அந்த ஹெட்செட் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறப்ப தான் தெரியுது அதில் ஒரு ஹெட்செட் மட்டும் இருக்குது. என்னடா ஒரு ஹெட்செட் இருக்கேன்னு சொல்லி யோசிக்கிறப்ப தான் காதலிக்கிறத எடுத்து பார்க்குறாங்க. அது புது ஹெட்செட். ஓ, இவர் தான் நமக்காக புதுசாக வாங்கி கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி அவங்களுக்கு அதில் ஏகபோக சந்தோஷம். வெளியே போய் டான்ஸ் ஆடுறாங்க. அதில் வந்து ஹீரோயின் வந்து கண்ணாடியில் ஹீரோயின் தெரியுறாங்க. ஹீரோயின் சந்தோஷமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவங்க ஹெட்செட் வாங்கி கொடுத்து அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு. ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு போகிறாங்க. அது யார் வீடுனா ஃப்ரெண்டோட வீடு தான். ஃப்ரெண்டு தான் அவங்களுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. போய் நின்றுட்டு வாசலில் நம்மளே பாஸ்வேர்ட் போட்டு திறக்கலாமான்னு யோசிக்கிறப்ப தான் வீட்டில் அவங்க அப்பா அம்மா வந்து அவளை அடித்து வெளியே துரத்துறது ஞாபகம் வருது. கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்டும் நம்ம யாருன்னு தெரியாமல் அப்படி தான் பண்ணுவா, என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப தான் கீழே இருக்க கிஃப்ட்ஸை வச்சு தன்னை மறைச்சிக்கிட்டு நான் தான் வந்திருக்கேன்னு சொல்லி காலிங் பில் அடிக்கிறப்போ ஹீரோயோட ஃப்ரெண்டு வந்து கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்து உள்ளே போய் கிஃப்ட்ஸை கீழே வைக்கிறப்போ இந்த கேள்வியை பார்த்துட்டு யார் நீ எதுக்கு வந்த, வெளியேன்னு பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறாங்க. நான் தான் உன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா இவங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் நேம் எல்லாம் சொல்கிறப்ப அவங்களுக்கு ஆச்சரியமாகி கதவை திறக்கிறாங்க. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நான் தான்ப்பா உன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி டேட் ஆஃப் பர்த்து பேர் எல்லாமே சொல்ல நம்பவே இல்லை. நீ வேணா இங்கே பாரு, உன்னோட கதவோட பாஸ்வேர்டு முதற்கொண்டு எனக்கு தெரியும்னு சொல்லி கதவோட பாஸ்வேர்டை போட்டு திறந்துட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போகிறோன்னா அப்பவும் நம்பலை. நீ தானே ப்ராங்க் பண்ணுற, எங்கடி இருக்க, வெளியே வா அப்படின்னு சொல்லி வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. நான் தான் உன்னோட ஃப்ரெண்டு லிம்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு தன்னை நிரூபிக்க தான் பார்க்குறாங்க. நம்பவே இல்லை. அப்போ என்னென்னமோ சொல்லி ஒரு வழியை நம்பிடுறாங்க. உண்மையாக நீ தானா? ஆமாம், பகலில் இப்படியும் நைட்டு நானாகவும் மாறிடுவேன், இப்படி எப்படி ஆச்சுன்னே தெரில, நீ இதுலேருந்து என்னை காப்பாற்றுன்னு சொல்கிறாங்க. அப்போவும் நம்பாத பார்வை பார்க்க இங்கே பாரு, இப்போ வந்து நைட் ஆக போகுது, இந்த நீ ஃபோனை ரெக்கார்ட் பண்ணு, அப்போயாவது நம்பரையாக பாரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் எனக்காக பண்ணுன்னு சொன்னோன்னே சரி போய் உக்காருன்னு சொன்னோன்னே போய் உக்காடுறாங்க. அந்த செல்லு மூலமாக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பகல் போய் நைட்டு வருது. இவங்க அப்படியே பாட்டி உருவத்திலேருந்து அப்படியே குமரியாக மாறிடுறாங்க. அது பார்த்த ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. உண்மையாக நீ தானா, இதை மாயமந்திரம் பண்ணுறியா, மேஜிக் பண்ணுறியா, என்ன தான் இங்கே நடக்குது அப்படின்னு கேட்டோன்னே நடந்த எல்லாத்தையும் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல, அப்போ அந்த பூனைனால தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை நீ சொல்கிறியா அப்படின்னு கேட்க, ஆமாண்டி அதனால தான் பூனைக்கு உனக்கு ஆட் கொடுக்க சொன்னால் அந்த ஆடை போஸ்ட் பண்ணியான்னு கேட்குறாங்க. இவ்வளோ நாள் இப்படி தான் இருக்கியா, உனக்கு கஷ்டமாகவே இல்லையா? எனக்கு என்ன கஷ்டமாகவே இல்லையா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ப்ளீஸ் இதிலிருந்து வெளியே வர நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அந்த முதல்ல அந்த பூனையை கண்டுபிடிச்சி இதிலேருந்து நம்ம எப்படியாவது வெளியே வரலான்னு சொல்லி அவளுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இந்த சீரியலுக்குள்ளே இருக்க இன்னொரு ஹீரோவை காமிக்கிறாங்க. அவர் தான் இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்க வந்திருக்காரு. இவர் வந்து பெரிய ஹீரோங்கிறங்காட்டி சுற்றி அவங்களோட ஃபேன்ஸ் கேள் வந்து ஊன்னு கத்திட்டு இருக்காங்க. அவர் இங்கே எதுவும் பண்ணக்கூடாது, எல்லோரும் அமைதியாக போங்கன்னு பொறுமையாக தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம பாட்டி ஹீரோயின் வந்து அங்கே உட்காந்துட்டு இப்போ அதான் அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரெசிவாக இல்லை, இது ஒரே ஃபேன் கிளப்பாக இருக்குங்கிறாங்க. உடனே அங்கேருந்து அவங்க ஃபேன்கள் என்னது அவர் பார்த்தா இம்ப்ரெசிவாக இல்லையே, அவர் எப்பேற்பட்ட ஸ்டார் தெரியுமா, அவர் எவ்வளோ ஆடை நடிச்சிருக்காரு தெரியுமா, அவரோட ஃபேஸ்புக் லைக் அவர் ஃபோட்டோ போட்டால் எவ்வளோ லைக்ஸ் வரும் தெரியுமா, அவரோட ரீகான்செப்ட் வந்து அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்கும். இப்போ நடந்த சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இப்போ அவரோட இது பாப்புலாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இருந்தாலும் அவர் தான் வேர்ல்டு நம்பர் 1 பாப் ஸ்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் பரவாயில்ல, இந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், இவருக்கு மற்றவங்க எல்லோரும் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப பொறாமையாக இருக்குது நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்புறம் அவர்கிட்ட வந்து உங்களை தனியாக பேசணும், மீட் பண்ணணும் வாங்கன்னு சொன்னோன்னே இவங்க வந்து ஒரு பார்க்கில் உட்காந்துட்ருக்காங்க. அந்த ஆஃபீஸ்க்கு வெளியே இருக்க பார்க்கில் அந்த ஹீரோ வந்து அவனுக்கு வந்து 2 டம்ளரில் வந்து ஒரு கோல்டு காஃபி ஒரு ஹாட் காஃபி வாங்கிட்டு வராங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டோன்னே
எனக்கு கோல்டு காஃபி தான் வேணும்னு சொல்லி வாங்கிட்டாங்க. சொல்லுங்கள், என்ன எதுக்கு வர சொன்னீங்க? நீ எதுக்கு எனக்கு இந்த கார்லாம் ப்ரெசென்ட் பண்ணுற? எனக்கு இந்த கார்லாம் வேண்டாம். இல்லை, நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு தான் இது அப்படின்னாங்க. நான் எந்த பொருளும் எதிர்பார்த்து உனக்கு ஹெல்ப் பண்ணல. எனக்கு இது எதுவுமே வேண்டாம். உடைய எல்லா கிஃப்ட்ஸும் நான் காரில் வச்சுட்டேன், இதையும் வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நான் ஏதாவது பண்ணுமே அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வாங்கி கொடுத்த இந்த காஃபி மட்டும் போதும் அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் அதெல்லாம் முடியாது, உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும், வாங்கி கொடுக்கணும் அப்படி ரொம்ப ப்ளீஸ் பண்ணுறங்காட்டி எனக்கு எதுவுமே தேவையில்லை போன்ட்டு போகிறாங்க. கையை பிடிச்சி இழுத்து, காஃபி தானே கேட்டிங்க, இனிமேல் டெய்லி மார்னிங் நான் உங்களுக்கு காஃபி வாங்கி தருவேன், உங்களுக்கு ஓகேவான்னு கேட்குறாங்க. என்னமோ பண்ணு, எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து அந்த ஹீரோ மேலே ஆசிட் அடிக்க வந்து அந்த குற்றவாளியை தான் பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. இவருக்கு ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டப்போ இவங்களுக்கு அவங்களுக்கு ஏதோ பெரிய வில்லங்கம் இருக்கும் போல். அதாவது அவரை பற்றி எனக்கு தெரியும், அவன் வெளியே வந்து சிரிச்சிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே எப்படி பயந்துட்டு இருப்பான்னு எனக்கு தெரியும். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்து வெறுக்கத்தக்க கமெண்ட்ஸ் எல்லாம் அவனை பற்றி தப்பாக சொல்லி அவர் வந்து இவர் மேலே கேஸ் போட்டிருப்பாங்க போல். அந்த கோபத்தில் வந்து அவங்க அழகையே கெடுக்கணுங்கிறதுக்காக தான் ஆசிட் அடிக்க வந்தார். அப்புறம் இவர் வந்து ட்ரக் அடிக்ட்ஸ் போல், எனக்கு ட்ரக் வேணும்னு சொல்லி கத்துறாரு. அப்புறம் அந்த வீடியோ வந்து போட்டு காமிக்கிறப்ப எல்லாம் இந்த பொம்பளைனால தான், இந்த ஓல்டு லேடினால தான், இவன் மட்டும் வராமல் இருந்தால் அவன் மூஞ்சில் ஆசிட் அடிச்சிருப்பேன், எல்லாத்தையும் இவ கெடுத்துட்டா, கண்டிப்பாக இவளை நான் கொலை பண்ணியே தீருவேன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு இதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்குறப்போ சிவன் வந்து இந்த சிட்டியில் தான் இருக்காரா, கோவான், அந்த ஹீரோ பேர் கோவான், இங்கே தான் இருக்காருன்னு கேட்குறாங்க. இருக்கலாம், தெரியல, ஆனால் நியூஸ்காரங்க இப்படி தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து அந்த ஹீரோ காமிக்கிறப்போ அந்த ஹீரோ வந்து அப்படியே பயந்துகிட்டே இருக்காரு. ஏன்னு தெரியல, பார்த்தா அங்கே வந்து முகமூடி போட்டு ஒருத்தர் இருக்கார். நேற்று நடந்த எஃபெக்ட் போல் அந்த கிட்ட வரப்போ அப்படியே பயந்து நடுங்கி ஷெவரிங் ஆகி டென்ஷன் ஆகுறாரு. ஐயோ கிட்ட வருவேன்னு பயந்து பார்க்குறப்போ பக்கத்து டேபிளில் முகமூடி கழிட்டு பக்கத்து டேபிளில் சாதாரணமாக கிளைண்ட் போல் உட்காந்துக்கிறாரு. அவருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தாலும் அவரால் அதை தாங்கவே முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து வேகமாக வெளியே ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்தாலும் அவரால் நிலைப்படுத்தவே முடியல. ப்ரெஷர் ஓவர் அதிகமாகிடுச்சு போல். உடனே தன்னோட கையில் இருந்த மாத்திரையை எடுத்து போட போகிறப்போ அந்த ஓல்டு லேடியை பார்த்துறாங்க. பார்த்துட்டு மாத்திரையெல்லாம் கீழே போட்டுட்டு தனியாக போய் நிற்கிறப்போ அந்த ஓல்டு லேடி இந்த மாத்திரையில் கொண்டு வந்து கையில் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும், என்னை கிண்டல் பண்ண போகிறீங்களான்னு கேட்குறப்போ நானும் இந்த வேலைக்கு கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன், என் வாழ்க்கையிலையும் நிறைய கஷ்டங்கள் இருக்குது, யாரையும் நான் பார்த்து சிரிக்க வரலன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் இது வந்து வெறும் விட்டமின் டேப்லெட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எதையுமே அளவுக்கு மீறி போடக்கூடாது, இதுவே ஆபத்து தான் சொல்லி கையில் ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் பேசினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது அவருக்கு. உட்காந்து சாக்லேட்டே பார்த்துட்டு அந்த சாக்லேட்டை வந்து சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு ரிலாக்ஸே ஆகுது. ஹீரோயினோட அட்வைஸ் கேட்டு அந்த மாத்திரை கூட குப்பத்திரையில் போட்டு போயிடுறாரு அந்த குட்டி ஹீரோ. அடுத்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லு, அவங்ககிட்ட வந்து இப்போ எப்படிலாம் பேசலான்னு பேச முடியாமல் தவச்சிட்ருக்கிறப்போ என்கிட்ட நீங்கள் ஏதாவது பேசணுமான்னு ஹீரோவை கேட்குறாரு. ஆமாம், உங்ககிட்ட நான் தேங்க்ஸ் சொல்லணும், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எதுக்குன்னு ஹீரோ கேட்குறப்போ ஏதோ இந்த ஹெட்செட்டுக்காகன்னு சொல்லி காதை கை வச்சு அழகாக பொண்ணு மாதிரி சினிங்கி சூப்பராக காமிக்கிறாங்க. அந்த காட்சி அழகாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க பேந்து முடிச்சுட்டு ஹீரோ வந்து லிஃப்ட்டுக்குள்ளே போயிடறாரு. லிஃப்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமும் தடுத்து நிறுத்தி நீங்கள் பண்ண உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லி கையில் ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு போகிறாங்க. இவர் அதை யோசிச்சுட்டே வந்து தன்னோட கேபினுக்கு போகிறாங்க. கேபினுக்கு போகிறப்போ அங்கே இவருக்கு அசிஸ்டண்ட்டாக வேலை செய்கிற ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு பென்ட்ரைவ் கொடுத்து இதில் இருக்கிறதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் இருக்குது, நீ அனுப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்போ நான் நாளைக்கு அனுப்புகிறேங்க சார்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அனுப்புனா என்ன, என்னோட ஒர்க்கிங் டைம் முடிஞ்சு, இதுக்கு மேலே நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் கூட வேலை செய்ய முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. 8 மணி நேரம் டியூட்டி இருக்கிறப்போ நீ என்ன இப்படி சொல்கிறேன்னு கேட்குறப்போ என்னால் இவ்வளோ தான் டியூட்டி டைமுக்கு மேலே வேலை செய்ய முடியாது, ஏன்னா எனக்கு அவ்வளோதான் பே பண்ணுறாங்க, அதுக்கு மேலே ஒரு நிமிஷம் என்னால் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உன்ன மாதிரி ஆளுக்களை நான் பார்த்ததே இல்லைங்கிறாங்க. என்ன மாதிரிங்கன்னா புரியலையே, இவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்க, சரியான சோம்பேறி, ஒரு வேலை உருப்படியே செய்ய முடியுதான்னு சொல்லி கேவலமாக திட்டிடுறாங்க. அந்த பொண்ணு டென்ஷன் ஆகி பாத்ரூமுக்குள்ளே போய் உட்காந்து நம்ம ஹீரோவை கண்டபடி திட்டிக்கிட்டு இருக்கு. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இப்படி சொல்லுவேன், என்னால் எங்கேயும் வேலை பார்க்க முடியாது நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லி தும்னு கத்திக்கிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயின் ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது வேணுமான்னு கேட்குறப்ப யார் நீ எதுவும் பேசக்கூடாது, தேவையில்லாமல் நிற்காத, ஒழுங்கப்போன்னு சொல்லி கத்துறாங்க. திரும்பவும் போய் கேட்குறப்போ திரும்பவும் திட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கோபம் வந்துடுது. நீ லக்கிடி, நைட்டு மட்டும் என் கையில் மாட்டியிருந்தேன், உன்னை சட்னி ஆயிருப்பேன் எனக்கு கோவமாக சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க வெளியே வந்து டாய்லெட் பேப்பர் இல்லைன்னு சொல்லி கேட்டு அதையும் திட்டி வாங்கிட்டு போகிறாங்க. இந்த பிள்ளைக்கு என்னாச்சு, எதை பைத்தியம் போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் விட்டுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அந்த ஹெட் ஆஃபீஸர் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறப்போ அந்த பொண்ணோட ரெசிக்னேஷன் லெட்டரை பாஸ் பண்ணிடுங்க, நீ ஏன் இப்படி பண்ணுற, பர்சனல் ஃபீலிங்ஸை வந்து வேலையில் காமிக்கக்கூடாது,
அப்படின்னு சொல்லுது. அவர் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்து வேலையை செய்ய தெரியல, அது சரியான சோம்பேறியாக இருக்குன்னு சொல்கிறாரு. எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க, நீ கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் போக வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டைம் எடுத்து சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் அது வந்து வேலை செய்ய தெரியாத சோம்பேறி, அதெல்லாம் வச்சுட்ருக்க முடியாது, நீங்கள் வேறு ஆளை பாருங்கன்னு சொல்லிட்டு அவரும் கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இவருக்கா இங்கேயே ஆள் பற்றாக்குறை இருக்குது, நான் என்ன தான் பண்ணுவேன்னு சொல்லி யோசிக்கிறப்ப தான் டேபிள் மேலே இருந்து நம்ம ஹீரோயின் குரூப் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் பற்றி யோசிக்கிறப்போ எவ்வளோ டேலண்டான பொண்ணுன்னு யோசிச்சுட்ருக்காரு. கண்டிப்பாக இவருக்கு அசிஸ்டண்ட்டாக அவங்கள தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம ஹீரோ வந்து ஒரு காட்டுக்குள்ளே, அதாவது நிறையா வயல்வெளி இருக்க மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே அந்த டிடெக்டிவ் இருக்காங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சான்னு கேட்குறாங்க. எனக்கு இது கரெக்டாக நல்லதாக கெட்டதான்னு எனக்கு தெரியல, ஆனால் அந்த விக்டிம் வந்து உயிரோடு இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன் இப்படி சொல்லிங்க கேட்டால், அந்த மூட்டு வந்து கலர் சேஞ்சஸ் ஆகாமல் அதாவது விரைப்புத்தன்மை இல்லாமல் இருக்குது. மேபி அவங்க வந்து உயிரோடு இருக்க சான்ஸ் இருக்குது. உயிரோடு இருக்கும் பொழுதே அது வந்து வெட்டி எடுத்திருக்கான் அந்த நாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் வந்து முழு பைத்தியக்காரனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சா சொல்லுங்கள், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலன்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு அங்கேருந்து கிளம்புறப்ப பார்த்தா ஒரு காரு, அது அந்த கில்லரோட கார் மாதிரியே இருக்குது. அது போகிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து பின்னாடி சேஸ் பண்ணி போகிறாங்க. 2 பேரும் மாறி மாறி சேஸ் பண்ணிட்டு கார் ஸ்பீடாக ஓட்டுறாங்க. ஒரு இடத்துல போய் ஒரு ட்ரக் வந்து முன்னாடி வந்து நின்று அவங்க சேஸ் பண்ணுறது நிறுத்த முடியறதில்ல, அப்படியே ஸ்டாப் ஆகிடுறது. அவருக்கு செம்ம டென்ஷன், கைக்கு கிடச்சி விட்டுட்டோமேனு. ஆனால் ஒரு இதுவாக நம்பர் பிளேட்டை பார்த்துட்டாரு. சரி நம்ம இதை பற்றி ஹீரோயின் கிட்டே கேட்கலான்னு சொல்லி ஹீரோயின் வீட்டுக்கு போய் நின்றுட்டுருக்காங்க சாயங்கால நேரம். அப்போ அவங்க அப்பா அம்மா வந்து பார்த்துட்டு சரி நம்ம வெளியே போய் பேசலாமா, காருக்குள்ளே உட்காந்து பேசலான்னு சொல்கிறாரு ஹீரோ. அங்கெல்லாம் எதுக்கு போகிறீங்க, நம்ம வீடு தான் இருக்குது, நம்ம வீட்டுக்குள்ளே வாங்க. இல்லை பரவாயில்ல, நாங்கள் அங்கேயே போய்க்கிறோன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பேசுங்க வாங்கன்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜூஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஆப்பிள்லாம் அவங்களே ஊட்டி விட்றாங்க. அவருக்கு என்னன்னே தெரியல, குழப்பமாக பார்க்குறாங்க. ஹீரோயினுக்கா ஜோ ஏன்டா அம்மா இப்படி பண்ணுதுன்னு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் சரி நம்ம வெளியே போய் பேசலாமா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறப்ப தலையாட்டுறாரு. எதுக்கு அங்கெல்லாம் போயிட்டு இங்கேயே பேசுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே ஏன்னா அதான் ரூம் இருக்குல்ல, ரூம்லேயே பேசுங்க அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. அதனால என்ன இருக்குது, ரூமில் போய் பேசுங்கன்னு சொல்லி கம்பல் பண்ணி 2 பேரும் ரூமுக்குள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி ஒரு அம்மா யாருக்கு கிடைக்கும். உள்ளே போயிட்டு அவன் கீழே அவளோட திங்ஸ் எல்லாம் கிடக்குது. உடனே போய் அவன் எல்லாம் எடுத்து பார்க்குறப்போ அவள் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்புறம் பக்கத்தில் உட்காந்துட்டு அவன் ஃபோட்டோ காமிச்சு இந்த காரு தானான்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த காரு தான் கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு கேட்குறப்போ இதே மாதிரி ஒரு கார் நான் பார்த்தேன், உங்கள்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமான்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. காரை வச்சு கண்டுபிடிக்கலாம், டயர் மாடல் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலான்னு சொல்கிறாரு நம்ம ஹீரோ. ஆனால் ஒரு யூனிக் ஸ்மெல்லு அந்த கார்லேருந்து வந்துச்சு, அதுவும் நமக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மேபி இருக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாத்திட்டையும் விடைய சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம், இந்த ப்ராசிக்யூட்டர் நம்ம வீட்டுக்கு வந்திருந்து ப்ராசிக்யூட்டர்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அடுத்த நாள் அதே போல் ஹீரோயின் வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போகிறப்போ அங்கே புதுசாக வந்திருக்காங்கல்ல, அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் மேலே ஒரு சின்ன டவுட், அவர் மட்டும் அடிக்கடி க்ளோஸ்அப்லேயே காமிக்கிறாங்க. அப்புறம் வந்து உடனே ஆஃபீஸ் ரூம்லேருந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்றாங்க. அவங்களும் என்னவோ ஏதோன்ட்டு போய் பார்க்குறப்போ ஒரு மாதிரி வெளியே வந்து சோகமாக மூச்சு விட்டு நிற்கிறாங்க. அப்புறம் பக்கத்தில் போகிற நம்ம ஹீரோவை பார்த்து அவர் பேரை சொல்லி அழைச்சி கிட்ட போகிறாங்க. ரொம்ப நன்றி, இதை கூட நான் எதிர்பார்க்கல, கண்டிப்பாக என்னோட முடிஞ்ச பெஸ்ட்டு கொடுப்பேன், எனக்கு முடிஞ்ச எல்லா வேலையும் செய்வேன்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கு ஒன்றும் புரியாமல் குழம்பியிருக்காங்க. அப்போது லிஃப்ட்டுக்குள்ளே போகிறப்போ தன் கையில் இருந்த மொத்த சாக்லேட்டையும் அவங்க கையில் கொடுத்துட்டு போகிறாங்க. அவருக்கு என்னென்னே தெரியல, ஒரே யோசனையாக இருக்கார். அடுத்த நாள் நல்லா டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஹீரோயின் போகிறாங்க. நம்ம ஹீரோட அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அவர் பின்னாடியே போகிறாங்க. அவர் போகிற லிஃப்ட்டில் போகிறாங்க, அவர் போகிற அந்த ஃப்ளோர்லேயும் போகிறாங்க. இவன்னு நம்ம பின்னாடியே வராங்கன்னு யோசிக்கிறப்ப நேராக அவங்களோட ரூம்லேயே போய் உட்காந்துக்கிறாங்க. அவங்க ஜன்னல் ஓரமாக நின்று நம்ம ஹீரோ வராங்களான்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க வந்து அதெல்லாம் எடுத்து வச்சு ஃபைலெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து உள்ளே வராரு. வந்துட்டு இவங்க இருக்கிறத வந்து மேலும் கீழேயும் பார்க்குறாரு. இவங்க எதுக்கு இங்கே இருக்காங்க நம்ம அசிஸ்டண்ட் கிட்ட கேட்குறப்போ இவங்க உங்களுக்கு கீழே அசிஸ்டண்ட்டாக வேலை செய்ய வந்திருக்காங்கன்னு சொன்னோன்னே ஷாக் ஆகிடுச்சு. உடனே நம்ம அந்த ஹெட் ஆஃபீஸரை போய் பார்க்க போகிறாங்க. போயிட்டு அவங்கள எதுக்கு ஓல்டு லேடியை க்ளீனிங் லேடி எதுக்கு எனக்கு உதவியாளராக அனுப்பி வச்சுருக்கேன்னு கோவப்படுறாங்க. அவங்கள ஓல்டு லேடின்னு சொல்லாத, அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட திறமை இருக்குது, கண்டிப்பாக அவங்களால அசிஸ்டண்ட்டாக பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த ஓல்டு லேடி வேண்டாம், வேறு யாரையாவது போடுங்க, சும்மா ஓல்டு லேடின்னு சொல்லாத, அவங்க ஓல்டு லேடியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றுமே வழி இல்லாமல் திரும்பி அங்கே போய் நின்று ஹலோ சார் நான் அசிஸ்டன்ட் சொல்லி கை கொடுக்குறப்போ அவங்க கை கொடுக்கல. அப்படியே 2 பேரும் பார்த்துக்கிட்டு அதோட இந்த எபிசோட் முடியுது. வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி இந்த சேனலுக்கு உங்கள் ஆதரவை மறக்காமல் கொடுங்க. ரொம்ப நன்றி.